வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கடைகள்ல இந்த மூங் தாலை வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. பாசி பருப்பு இருந்தா போதும், வீட்லயே ஈஸியா பண்ணிடலாம். கடையில காசு கொடுத்துலாம் வாங்க வேணாம். 1/2 கிலோ அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. பருப்பை நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நல்லா முத்து முத்தா இருக்கு. சுத்தமா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல இதை போட்டு நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சிருங்க. பருப்புல ஈரத்தன்மை இருக்க கூடாது. இப்ப நல்லா காஞ்சிருக்கு ஃபேன் காத்துல. இதுல கையில எடுத்தீங்க அப்படின்னா இது போல ஒட்டாம வரணும். தனியா ஒரு ஆயில் கடாயில எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இது போல ஆயில் ஜாரில கொஞ்சமா பருப்பை போட்டு உடனே அதுல இறக்கிடுங்க. எல்லா பருப்பையும் ஒரே டைமா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போடும் போது இது போல ஆவி பறக்கும், நல்லா ஜாக்கிரதையா பண்ணுங்க. இப்ப பாருங்க, பருப்பு நுர வரத்தெல்லாம் நின்னு நல்லா வெந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வடிகட்டி எடுத்துடலாம். 1/2 கிலோ பாசி பருப்புக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா காரப்படியை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஈவினிங் டைம்ல உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸா